அந்த குழந்தைகள் கொஞ்சம் தடம் மாறி, தலம் மாறி கொஞ்சம் பிரச்சனைக்கு உள்ளாகும் பொழுது, நம்ம வந்து என்னன்னா காரணங்களை வெளியில தேடுறோம். இவன் சேர்க்கை சரியில்ல. எனக்கு கிடைக்காத, நான் படிக்க முடியாத, நான் கனவு கண்டு என்னால அடைய முடியாத விஷயங்களை என்னுடைய குழந்தை கண்டிப்பா பெற வேண்டும்ன்றத வந்து ஒவ்வொரு அப்பாவும், அம்மாவும் நினைக்கிறாங்க. இது மிக மிக தவறு. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ரோல் மாடலா இருக்கோம். ரோல் மாடல்னா நம்ம வந்து எல்லார்ட்டயும் சில குறைகள் இருக்கு. உங்களுடைய குறைகள கூட நீங்க வந்து குழந்தைங்கள்ட்ட ஒத்துக்கொள்ளக்கூடிய தைரியம் உங்ககிட்ட இருக்கணும். ஒரு ஃபெயிலியரா வந்து நம்ம ஃபேஸ் பண்ணும்போது, தோல்வி அடையும்போது தான் உலகத்த பத்தி நம்ம புரிஞ்சுப்போம். வாழ்க்கைன்றது மலர் படுக்கை இல்ல. முட்கள் நிறைந்தது, பிரச்சனைகள் வரும். கலங்காதிரு மனமே. நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம். நலமா? நலமே. நான் டாக்டர் டிவி அசோகன் மனநல மருத்துவர் பேசுறேன். இப்ப இந்த குழந்தை வளர்ப்புன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதாவது பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும், உற்றவர்களுக்கும், சுற்றி இருப்பவர்களுக்கு கூட குழந்தை வளர்ப்பு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. குழந்தைய எப்படி வளர்க்கணும்? இது ஒரு பெரிய கேள்வி. மனநல மருத்துவர்ன்ற முறையில எங்ககிட்ட கேள்வி கேட்கும்பொழுது, முன்பெல்லாம் இதுக்கு வந்து பதில் இருந்தது. இப்போ வந்து உண்மையா பார்த்தீங்கன்னா, நிஜமா சொல்லணும்னா அதுக்கு பதில் இல்ல. குழந்தைகள் வளர்கிறார்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம தான் வளர்க்கிறோம்ன்றது நினைக்கிறோம். அங்க குழந்தைகள் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க நல்லா நிலைமைக்கு வரும்பொழுது, அந்த கிரெடிட்ட அப்பாவும், அம்மாவும் எடுத்துக்கிறாங்க. அந்த குழந்தைகள் கொஞ்சம் தடம் மாறி, தலம் மாறி கொஞ்சம் பிரச்சனைக்கு உள்ளாகும் பொழுது, நம்ம வந்து என்னன்னா காரணங்களை வெளியில தேடுறோம். இவன் சேர்க்கை சரியில்ல. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, போன தலைமுறையில வந்து வேற மாதிரி இருந்தது. குடும்ப சூழ்நிலை வந்து கூட்டு குடும்பமா இருந்தது. ஒரு அம்மா மட்டும் இல்லாம, ஒரு பாட்டி இருந்தது, ஒரு தாத்தா இருந்தாப்புல. பாட்டின்றது ஒரு பெரிய கதை சொல்லி. தாத்தான்றது ஒரு பழைய நூலகம். 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது கூட அந்த அம்மா சொல்லும் தன்னுடைய மகளுக்கு. "இது மாரி இது மாரி தான் இருக்குது. இந்த பல்லு முளைக்கும்போது இந்த பிரச்சனை வரும். இந்த மாரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இத பத்தி பயப்படாத" அப்படின்னு சொல்லணும். அந்த குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் குடுக்குற கதைகள் இருக்குல்ல, அடிப்படையா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கதை கேட்கறது வளர்ந்த நம்ம வாழ்க்கை. நம்மளுடைய எவல்யூஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு அடிப்படையில ஒரு பெண் வந்து ஒரு மூதாட்டி ஒரு கதை சொல்லி தான் நம்ம கும்பல் கும்பலா நம்ம மைக்ரேட் ஆகி நம்ம கேதரர் ஹண்டர் சொசைட்டில இருந்திருக்கோம். நல்ல நல்ல கதைகள் அதெல்லாம் வந்து கேட்டு அந்த குழந்தைகளுடைய அப்சர்வேஷன், லிசனிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் நல்லா இருந்தது. தாத்தான்றது அவர் ஒரு சின்ன சின்ன ரெஃபரன்ஸ்லாம் காமிப்பார். ஆனா இப்ப இருக்கிற நிலைமை வந்து எப்படின்னா, அப்பாவும், அம்மாவுமே வந்து பிஸியா இருக்காங்க. அவங்களே பேசிக்கிறது இல்ல. அவங்களே வந்து WhatsAppல ஒவ்வொருத்தரும் ஒரு அட்மினா இருக்காங்க. சாப்பிடும்போது மட்டும் வந்து அப்போ கூட வந்து ஃபோனை வச்சுட்டு WhatsAppல மெசேஜை பார்த்துட்டே சாப்பிட்டுன்னு இருக்காங்க. எப்பயாவது வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து ஒரு ஐபேடோ அல்லது ஒரு பர்த்டே பார்ட்டியோ கொண்டாடி, பெரிய அளவுல வந்து ஒரு துணிமணிகளை எடுத்து கிடைக்கிறதெல்லாம் அமேசான்ல வந்து தருவித்து, அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கு, ஏன் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. இது மிக மிக தவறான ஒரு விஷயம். எனக்கு கிடைக்காத, நான் படிக்க முடியாத, நான் கனவு கண்டு என்னால அடைய முடியாத விஷயங்களை என்னுடைய குழந்தை கண்டிப்பா பெற வேண்டும்ன்றத வந்து ஒவ்வொரு அப்பாவும், அம்மாவும் நினைக்கிறாங்க. இது மிக மிக தவறு. என்னன்னா, குழந்தைகள புரிந்து கொள்வதற்கு அவங்களுடைய சூழல்ல பெற்றோர்கள் பொம்மைகளாக மாறினால் தான் குழந்தைகளுடைய உலகத்த புரிஞ்சுக்க முடியும். அவங்க லெவலுக்கு நம்ம சிந்திக்கணும். நம்ம என்னன்னா பொம்மை வாங்கும்போது கூட, இது 10 வருஷம் வருமா? அவன் கேட்பான் ஒரு பொம்மை. நம்ம அத வாங்கி குடுக்க மாட்டோம். நம்ம ஆசைப்பட்டு நமக்கு நம்ம அப்பா வாங்கி கொடுக்காத பொம்மைய, அது வந்து என்னன்னா, இது வந்து நம்மளுடைய காலம் இல்ல. அடுத்தவங்களுடைய காலம் வரைக்கும் வரணுன்ற அளவுலாம் யோசிச்சு, அத விளையாடாமயே போயிடுவான் அவன். நீங்க என்னன்னா, உங்களுடைய கனவுகள குழந்தைகள் மேல திணிக்காதீங்க. உங்களுடைய ஆசைகள, நிராசைகள குழந்தைகள் மேல சுமத்தாதீங்க. 2வது ஒரு அம்மான்றது என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஹோம் ஒர்க் செஞ்சுட்டு டீச்சர்கிட்ட போயிட்டு அந்த ப்ளஸ் வந்து அல்லது ஒரு ஸ்டார் போட்டு வந்திருக்கானா தன்னுடைய குழந்தை வந்து எலக்யூஷன்ல, இல்ல ரெசிடேஷன்ல, இல்ல ஹேண்ட் ரைட்டிங்ல பரிசு வாங்குறானா, இல்ல பார் பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருக்கான், இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி அந்த குழந்தைய முதல் லெவல்லயே தாழ்வு மனப்பான்மைக்கு உண்டாக்கிடுறாங்க.
முதல்ல அவன் ஸ்கூல்லேருந்து வந்தான்னா அவன் நீ அனுப்புன சாப்பாட்டை சாப்பிட்ருக்கானான்னு பாருங்கள், மீதி வச்சுருக்கானா, சாப்பிடாம இருந்திருக்கானா, விளையாடுறானான்னு பாருங்கள். ஒரு குழந்தையோடைய துணிமணி அழுக்காக இருந்ததுன்னா அவனுக்கு விளையாடுறான், சந்தோஷப்படுங்க. ஒரு வீட்டில் சுவரில் கிறுக்கு இருந்ததுன்னா அந்த கிறுக்கி பென்சிலால் கிறுக்கி இருந்ததுன்னா அந்த இடத்துல குழந்தை இருந்திருக்கு, நல்ல மாதிரி ஒரு விஷயம் அது. அதை பாருங்கள். யார்கிட்டயாவது சண்டை போட்டானா, யார்கிட்டயாவது பேசினானா, சோஷியல் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்பொழுதும் வந்து என் குழந்தை எங்கேயுமே போகமாட்டான், ரூம்லேயே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐபேடில் வேறு ஏதாவது பார்த்துன்னு இருப்பான், WWFஓ இல்லை வேண்டாத விஷயங்கள். இப்போ என்னன்னா குழந்தைகள் முன்னாடிலாம் சொல்லுவோம், உன்னுடைய நண்பனை சொல், உன்னை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீ படிக்கிற புத்தகத்தை சொல்லு, உன்னை பற்றி உன்னுடைய அறிவுத்திறனை பற்றி சொல்லுவேன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. பியர் குரூப் மேலே அவன் தான் காரணம், என்னுடைய மகன் வந்து தப்பாக நடந்துக்கிறதுக்குன்னு அம்மாவும் அப்பாவும் இந்த உலகமும் நம்பிச்சு. ஆனால் இப்போ பியர் குரூப்பே தேவையில்லை. இணையம்ன்ற ஒரு காடு இருக்குது. அந்த இடம் எப்படின்னா, காடில் நடக்கிற இடமெல்லாம் பாதையாக இருக்கும். ஆனால் எப்படி நடக்கணும், எந்த திசையை நோக்கணும்னு சொல்லி கொடுக்குற விஷயங்கள் யாருமே இல்லை. எது நல்ல ஒரு விஷயம், எது ஒரு கெட்ட விஷயம் அப்படின்றது இப்போ சயின்டிஃபிக்காக வந்து சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஒரு மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா ராயல் காலேஜ் ஆஃப் மெடிசன், சைக்காட்ரிஸ்ட், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல குரூப்பு, நல்ல ஆர்டிக்கிள் இருக்காங்க. நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு சம்மந்தம் இல்லாமல் பாம் தயாரிப்பது எப்படி, அசிங்கமாக பேசுவது எப்படி, கெட்டபடி எப்படி நடந்துக்கிறது, இல்லை நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ வந்து உங்களை வந்து வந்து அடையிற போர்னோ விஷயங்கள்லாம், இதில் எது கரெக்டு எது தப்பு, இதெல்லாம் குழம்பி போயிடுறாப்புல. உண்மையிலே பார்த்தீங்கன்னா போன தலைமுறைக்கு 30 வருஷத்தில் தெரிஞ்ச விஷயங்கள் 10 வயசுலேயே இந்த குழந்தைக்கு தெரியுது. இன்ஃபர்மேஷன் டிசமினேஷன் அல்லது இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷனில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது எல்லாம் நாலேஜாக கன்வெர்ட் ஆகுதானா? இல்லை. நம்ம என்னன்னா, நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ரோல் மாடலாக இருக்கணும். ரோல் மாடல்லாம் நம்ம வந்து எல்லார்ட்டையும் சில குறைகள் இருக்குது. உங்களுடைய குறைகளை கூட நீங்கள் வந்து குழந்தைங்கள்கிட்ட ஒத்துக்கொள்ளக்கூடிய தைரியம் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்கள் குழந்தைங்கள் வந்து உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இல்லைப்பா இந்த பையன் வந்து என்னை வந்து இந்த மாதிரி வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான், எனக்கு வந்து இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஃப்ராங்காக உங்கள் குழந்தைகளை பழகணும். அல்லது ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் இவர் இந்த மாதிரி அந்த ஆசிரியரோ அந்த மனுஷனோ இல்லை வீட்டுக்கு வரக்கூடிய ரிலேட்டிவோ என்னை இங்கே தொட்டார் அங்கே தொட்டார் பயப்படாமல் தைரியமாக சொன்னால் எனக்கு பிரச்சனை ஆகிடும்னு நினைக்காம அதை தைரியமாக சொல்லக்கூடிய ஃப்ரீடமை கொடுங்க. அந்த சின்ன வயசில் அந்த தவழ்கிற குழந்தை எப்படின்னா, நீங்கள் வந்து அந்த குழந்தைய அந்த ஹாலில் விட்டுருவாங்க, அது பாட்டுன்னு போய் தவழ்ந்து விளையாடின்னு இருக்கும், அம்மா பார்த்துன்னு இருப்பாங்க. அந்தாண்ட படிக்கட்டு இருக்கும், அந்த படிக்கட்டில் விழம்போற இடத்துக்கு போன உடனே அந்த குழந்தைய வந்து அதாவது வந்து வந்து தூக்கிட்டு மறுபடியும் விடுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு சூப்பர்வைஸ்டு ஃப்ரீடம் இருங்க. சூப்பர்வைஸ்டு ஃப்ரீடம்னா ஒரு கண்காணிப்போடு இருக்கிற சுதந்திரம். உங்கள் குழந்தை லீவ் நாளில் எங்கே போகிறா, பர்த்டே பார்ட்டி போகிறாப்லையா, இல்லை வேறு ஏதாவது போகிறாப்லையா, இல்லை வந்து எங்கே தங்குறாங்க, ஆசிரியர்கிட்ட எப்படி இருக்காங்க, பாடங்களை படிக்கிறாங்களா, அவனுடைய கிரேடை பற்றிலாம் ஆசைப்படாதீங்க, அவன் மார்க்கை பற்றி ஆசைப்படாதீங்க. ஒரே ஒரு விஷயம் அடிப்படையில் என்னன்னா, குழந்தைக்கு எப்படி சிந்திக்கணும்னு கற்றுக் கொடுங்க. அவன் எதை சிந்திக்கணும்னு கற்றுப்பான். அதுதான் அடிப்படையான விஷயம். நீ வந்து ஒரு விஷயத்தை ஒரு சாக்ரட்டிக் மெத்தடில் இது வந்து உண்மையிலே இது வந்து நியாயமான விஷயமா, உண்மையான விஷயமா, இது நல்ல விஷயமா, இதோட பின்விளைவுகள் நல்லதா கெட்டதா, இது தப்பா ரைட்டா, இதை நான் ஷேர் பண்ணலாமா, அப்பாட்ட சொல்லலாமா, இந்த மாதிரி ஒரு இந்த வே ஆஃப் திங்கிங் வந்து குழந்தைங்களுக்கு இருந்ததுன்னா, இப்போ ஒரு யாராவது ஒரு தப்பாக நடந்துக்கும் போது கூட அந்த குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். அட்வைஸ் பண்ணுங்க. அட்வைஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, சஜஷனுக்கும் அட்வைஸுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. சஜஷன் தம்பி இது பண்ணால் நல்லாயிருக்கும், இது பண்ணலன்னா இது மாதிரி இருக்கும், இது சஜஷன். அட்வைஸுன்றது ஒரு ஸ்டேஜில் நம்ம என்னன்னா, நம்ம ஒரு மேல்நிலைக்கு போயிட்டு நீ இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை வந்து எதையும் ஒரு முறை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்னு. கண்டிப்பாக சஜஷன் சொல்லுங்கள். அட்வைஸாக கேட்குற நிலைமையில் பண்ணுங்கள். அவனுடைய தோல்வியை சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் அட்வைஸ் பண்ணாதீங்க. அவன் ஒரு நல்ல விஷயம் பண்ணால் பாராட்டுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்கள். கெட்ட விஷயம் பண்ணால் மற்றவங்க முன்னிலையில் அவனை வந்து திட்டாதீங்க, தனியாக கூப்பிட்டு பேசுங்க. இது மாதிரி நான் ஹர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு. நீங்கள் வந்து முக்கியமாக வந்து
இந்த சொல்லிக் கொடுத்த விஷயமோ, கட்டி கொடுத்த சாதம், சொல்லிக் கொடுத்த வித்தையும் கண்டிப்பா இருக்கும். சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு வாங்க. இவன் கேட்கலன்னா கூட, ஒரு அப்பாவ புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு 40 வயசு ஆகும். அம்மாவ வந்து புரிஞ்சுக்கிறது வந்து கண்டிப்பா வந்து ஒரு உடனடியா புரிஞ்சுப்பான். இருந்தாலும் முக்கியமா நம்ம வீட்டு பொருளாதாரம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் கடன் பட்டு தான் இருக்கேன் வாழ்க்கையில. கடன் வாங்கி தான் படிக்க வைக்கிறேன். நீ வந்து மத்தவங்க மாரி இருக்க முடியாது. இதெல்லாம் அவன்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. அத விட நான் அடைஞ்ச தோல்விகள், அம்மா அடைஞ்ச தோல்விகள் இதெல்லாம் ஒரு அப்பா பேசும்பொழுது, குழந்தைக்கு தோல்வி, வெற்றி 2மே தெரிய வரும். அது நல்லது. அப்பா, அம்மா சொல்ற அட்வைஸ வந்து குழந்தைகள பார்த்தீங்கன்னா, ஏதோ வந்து விளக்கெண்ணெய் மருந்து சாப்பிடுற மாரி அது தப்பா எடுத்துக்கிறாங்க. நான் இன்னமும் என்ன வந்து இன்னும் ஒரு குழந்தை மாரி நினைக்கிறேன். நான் இன்னும் வளர்ந்துட்டேன்ம்மா, வளர்ந்துட்டேன்ப்பா. எனக்கு அட்வைஸ் தேவையில்ல. நானே என்ன வந்து பார்த்துக் கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்கிறேன்ற மாரி தான் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபீல் பண்றாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஒரு வெல் விஷர்ஸ்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில சக்சஸா இருக்கும்பொழுது, இந்த உலகம் வந்து உங்களை வந்து உற்று நோக்கும். ஒரு ஃபெயிலியரா வந்து நம்ம ஃபேஸ் பண்ணும்போது, தோல்வி அடையும்போது தான் உலகத்த பத்தி நம்ம புரிஞ்சுப்போம். நம்ம வந்து வாழ்க்கைன்றது மலர் படுக்கை இல்ல. முட்கள் நிறைந்தது. பிரச்சனைகள் வரும். நம்ம வந்து ஒரு அதாவது தோல்வி அடைஞ்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கும்பொழுது, நமக்கு வந்து யார் கூட இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவும், அப்பாவும் தான். வேணுனா கொஞ்சம் நண்பர்கள் இருக்கலாம். அது கூட வந்து இந்த உலகம் வந்து ரொம்ப ரொம்ப சுயநலமா ஆகிக்கொண்டு இருக்கு. அம்மாவுடைய அட்வைஸ் வந்து அட்வைஸா நினைக்காதீங்க. உங்க மேல இருக்கிற அந்த அம்மா வந்து வாழ்ந்து முடிச்சுட்டாப்ல. இனிமேல் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி, அதுல அந்த அம்மா வந்து இரும்போது எழுதணுன்றது எந்த இதுவும் கிடையாது. நீங்க நல்லா இருக்கணும். தன்னுடைய காலம் முடியுது. தன்னுடைய காலத்துக்கு அப்புறம் தன்னுடைய மகளோ, மகனோ சந்தோஷமா இருக்கணும். எதிர்காலத்துல அந்த அம்மா நீங்க வந்து எதிர்காலத்துல அந்த அம்மாவோ, அந்த அப்பாவோ இருக்க போறதில்ல. இருந்தாலும் வந்து அந்த வாழ்க்கை வந்து ஒரு ஸ்டேஜ்ல நமக்காக வாழ்கிறோம். அடுத்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்காக தான் வாழ்கிறோம். அவங்களும் வந்து செல்ஃபிஷ்ஷா இருந்துட்டு உங்கள விட்டுட்டு போயிட்டு எத்தன பேர் அனாதைகளா இருந்து அனாதை இல்லங்கள்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது. வாழ்க்கையில உங்க வந்து கிராட்டிட்யூட்ன்றது வேணும். உங்களுக்கு வந்து கிடைத்தது வந்து அதிகமா கிடைக்கிறது வந்து அன்பு. அம்மாவ புரிஞ்சுக்க முடியும். ஆனா அம்மான்றது என்னன்னா, நீங்க வந்து மடியில சுமந்து தன் குழந்தை நல்லா இருக்கணும். ஒரு சின்ன சின்ன வேதனைலாம் வரும்போது, அம்மாவுடைய மடி நமக்கு வந்து பெரிய ஆறுதலா இருக்கும். வயதானவர்கள் கூட சமீபத்தில வந்து ஒரு பெரிய தலைவர் வந்து தன்னுடைய பேச்சுக்கு போகும்போது ரொம்ப தழுக்க அவங்க அம்மாவ நினைச்சு, இந்த வயசுல வந்து அது வந்து அம்மாவ நினைச்சு கண்ணீர் மல்க சொல்றாரு. என்னன்னா, அந்த அன்புன்றது வந்து எல்லாத்தையுமே வந்து அது ஒரு பச்சை மனசு. அது வந்து சில சமயம் உங்கள காயப்படுத்தலாம். ஆனா, அது இன்டென்ஷன புரிஞ்சுக்கங்க. அம்மான்றது தன்னுடைய பார்வையில தொடுவானம் வரைக்கும் வந்து காமிக்கும். இந்த உலகம் எப்படின்னு. அப்பா எப்படின்னா, நீங்க ஒரு ஒரு சின்ன ஒரு கூட்டம் நிறைஞ்ச ஒரு இடத்துல அப்பா போறாரு. அந்த குழந்தைக்கு தெரியல. என்னப்பா அங்க நடக்குதுன்னு. தன்னுடைய தோள்ல வச்சுட்டு அந்த தனக்கு தெரியாத விட விஷயம் கூட தன்னுடைய மகனுக்கு தெரியணும்னு அந்த தோள்ல சுமந்து, "நீ பாருடா இப்ப தெரியுதான்னு" சொல்லுவார்ல, அதான் அப்பா. தன்னை விட தன்னுடைய குழந்தை நல்ல நிலைமையில இருக்கணும், உயர்ந்த நிலைமையில இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது தான் அப்பா. அத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து யோசிச்சு பாருங்க. உயிர எடுக்கிறாப்புல இந்த மனுஷன் என்ன எப்பொழுதுமே கண்ட்ரோல் பண்றாரு. நீங்க உங்களுக்கு தெரியாது. இந்த உலகம் வந்து முன்னாடிலாம் போன தலைமுறையில நல்லவனா வளர்வதற்கு கஷ்டப்பட வேண்டி இருந்தது. ஆனா, இப்ப எப்படின்னா, கொஞ்சம் வந்து எல்லா போதை மாத்திரைகளுக்கான இணையம் எல்லாத்தையுமே தப்பு தப்பான விஷயங்கள சொல்லிக் குடுக்குது. ஒரு ரோட்ல மழை பெஞ்சு சாக்கடையும், மழை நீரும் கலந்துட்டு அது நடக்கும் பொழுது, பார்த்து பார்த்து நடக்க வேண்டிய நிலைமையில எப்படி இருக்கிறோமோ, அதே மாரி தான் இணையத்தில இருக்கு. இப்ப கெட்டவனா இல்லாம இருக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இதான் உண்மை. முன்னாடிலாம் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் வந்து கம்மி. அது வந்து ஒரு சின்ன தடம் மாறுவதற்கு, தலம் மாறுவதற்கு, அதாவது இப்ப வந்து எல்லாமே தப்பினால் தப்பில்லை அப்படின்ற ஒரு சித்தாந்தம் வந்து இந்த இளைஞர்கள்ட்ட இருக்கு. எதையும் ஒரு முறை இத வந்து பிரயோகிக்கணும், எக்ஸ்பெரிமென்ட் பண்ணணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும். ஆண், பெண், போதை இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்காங்க. இதனால நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை ஏன்னா, அவங்க வாழ்ந்து முடிஞ்சவங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எத ஆரம்பிச்சா எங்க போய் முடியுன்றது அவங்களுக்கு தெரியும். எல்லாருடைய வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து ஒரு 10 புத்தகங்களுக்கு சமம். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய அம்மாவும், அப்பாவும் சொல்றாங்கன்னா,
அந்த நேரத்தில் உடனடியாக இது பண்ணாங்க. சரி அப்படின்னு சொல்லுங்க, கோவப்படாதீங்க, திரும்ப திரும்ப யோசிச்சு பாருங்க. நம்முடைய நல்லதுக்கு தான், நம்முடைய எதிர்காலத்துக்கு, சந்தோஷத்துக்கு சொல்றாங்க. கொஞ்சம் செவிமடுங்க. அது நல்ல விஷயம்.